30 செகண்ட் ரூல் ஆஃப் அட்டென்ஷன். உங்களுக்கு பிடிச்ச பொண்ணை 30 செகண்டில் அட்ராக்ட் பண்ணுறதுக்கான 30 செகண்ட் ரூல். ஹே எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் ஒரு பையனாக இருந்தால், ஒரு பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணுறவங்களா இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் சொல்ல போகிற ஒரு இன்சிடென்ட் நடந்தால் எப்படி இருக்கும். உங்களுக்கு ஒரு பொண்ணுகிட்ட பேசணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஆனால் எப்படி பேசினா அந்த பொண்ணும் உங்ககிட்ட பேசுன்றது உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு அந்த பொண்ணுகிட்ட பேச 30 செகண்ட் கிடைச்சா என்ன பேசுவீங்க? எல்லா மீம்ஸ்லையும் சொல்கிற மாதிரி ஹாய், சாப்பிட்டீங்களா, என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டால் கண்டிப்பாக நீங்கள் மொக்க வாங்கிடுவீங்க இல்லையா? அப்போது நான் என்ன பண்ணால் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் நல்லா இருக்கும்னு கேட்கலாம். இந்த 30 செகண்ட் ரூல் ஆஃப் அட்டென்ஷனை யூஸ் பண்ணி அந்த பொண்ணுகிட்ட பேசுங்க. உங்களுக்கு அந்த 30 செகண்ட்ஸ் கிடைச்சா என்ன பேசக்கூடாதுன்னு, என்ன பேசணும் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபைண்டிங் தட் ஸ்மைல். பல பேர் காமெடியான விஷயத்த அந்த பொண்ணுகிட்ட பேச நினச்சி ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனை கெடுத்துருவாங்க. 30 செகண்டில் சிரிக்க வைக்க தேவையே இல்லாத, சம்பந்தம் இல்லாத காமெடியை சொல்லி ஒரு நல்ல சான்ஸை இழந்துருவாங்க. அந்த பொண்ணுகிட்ட பேசுகிற ஃபுல் கான்வர்சேஷனில் அவங்கள சிரிக்க வைக்கிற மாதிரியான, அதே நேரம் அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரியான ஜோக்ஸையும் இல்லை காமெடியான விஷயங்களை பற்றி பேசணும். ஏன்னா பொண்ணுங்களுக்கு எப்பயும் சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருக்கிற பசங்களை ரொம்ப பிடிக்கும். அதனால் அவங்ககிட்ட இருந்து ரியலான சிரிப்பை கொண்டு வர்ற பசங்களை தான் அவங்க விரும்புகிறாங்க. அதனால் அந்த 30 செகண்டில் பெருசாக வாய் விட்டு சிரிக்கக்கூடிய ஜோக் அடிக்காம ஒரு சின்ன ஸ்மைலை கொண்டு வர ட்ரை பண்ணுங்க. அந்த பொண்ணுகிட்ட இருந்து லிட்டில் பொலைட் ஸ்மைலை கொண்டு வராம ரியலான ஜென்யூனான ஸ்மைலை மட்டும் அவங்ககிட்ட கொண்டு வர ட்ரை பண்ணுங்க. இதை நீங்க பண்ணிட்டாலே ஒரு ரிலேஷன்ஷிப்பை உண்டு பண்றதுக்கான சாலிடான கிரவுண்ட் ஒர்க் பண்ண மாதிரி தான். அடுத்த பாயிண்ட்குள்ள போறதுக்கு முன்னாடி இம்பார்ட்டன்டான விஷயம் கூட சொல்றதுக்கு இருக்கு. அதாவது நாம நம்முடைய பல வீடியோஸ்லயும் ரீலெவல் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை பத்தி சொல்லி இருப்போம். ஆனா ரீலெவல் மூலமா நம்முடைய திறமைக்கேற்ற வேலை கிடைக்கும். ஒரு ரூபா கூட உங்ககிட்ட வாங்காம ஃப்ரீயா டெஸ்ட் அட்டென்ட் பண்ணி ரீலெவல் பிளாட்ஃபார்ம் மூலமா டாப் கேண்டிடேட்ஸ் வந்து எம்என்சில எல்லாம் வந்து அதுவும் ஹை பேக்கேஜில் பிளேஸ் ஆகியிருக்காங்க. இந்த மாதிரி பிளேஸ் ஆக உங்களுக்கு பிடிச்ச துறை மட்டும் தேர்ந்தெடுத்து அந்த துறை சம்மந்தப்பட்ட கேள்விக்கு டெஸ்ட் மட்டும் அட்டென்ட் பண்ணால் போதும். ரீலெவலில் இந்த மாதிரி டெஸ்ட்லாம் வந்து அட்டென்ட் பண்ணுறதுக்கு டிகிரியோ எக்ஸ்பீரியன்ஸோ எல்லாம் வந்து தேவையில்லை. அப்படின்னா இப்போ நான் டெஸ்ட் அட்டென்ட் பண்ணி அதில் மட்டும் நான் நல்லா ஸ்கோர் பண்ணலைன்னா எனக்கு அந்த வேலை கிடைக்காம போயிடுமான்னு சொல்லிட்டு உங்களுக்கு பயம் இருக்கும். ஸோ இதுக்காகவே ரீலெவல் டெஸ்ட் அட்டென்ட் பண்ணுறதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸு, மோக் டெஸ்ட்டு, சாம்பிள் பேப்பர்ஸ் எல்லாமே உங்களுக்காக கொடுப்பாங்க. ஸோ நல்லா ப்ரிப்பேர் ஆனதுக்கப்புறமா டெஸ்ட் அட்டென்ட் பண்ணுங்கள். ஒரு தடவை நல்ல ஒரு ஸ்கோர் வந்து எடுக்கலைன்னா உங்களுக்கு வந்து இதில் அன்லிமிட்டட் டைம்ஸ் வந்து டெஸ்ட் அட்டென்ட் பண்ணலாம். ஸோ அதனாலேயே நான்லாம் எப்படி ப்ரிப்பேர் ஆக போகிறேன்றதை பற்றியும், எப்படி எம்என்சில எல்லாம் பிளேஸ் ஆக போகிறேன்றதை பற்றியும் கவலைப்படாதீங்க. நமக்கு ஒரு மோட்டிவேஷன் இவர் தான். அஸ்வந்த் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் டெஸ்ட் மட்டுமே எடுத்து அதில் 734 மார்க் ஸ்கோர் பண்ணி பிரான்சிஸ் பசார் நிறுவனத்தில் ரீசன்ட்லி வேலை வாங்கியிருக்காரு. இதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச பல துறைகளில், அதாவது அனலிட்டிக்ஸ், ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் டெவலப்மெண்ட், ப்ராடக்ட் மேனேஜர், ஹெச்ஆர் அண்ட் ஆப்ரேஷன், இது மாதிரி இன்னும் பல துறைகளில் வெறும் 15 நாளில் வந்து வேலை வாங்கிடலாம். ஸோ இதை அட்டென்ட் பண்ணுறதுக்கு மூலமாக உங்களுக்கு ஒரு ஜாப் எப்படி அப்ளை பண்ணணுன்றதுக்கான ஒரு ப்ராக்டிஸும் வந்து கிடைக்கும். அதே மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியில் என்ன கேள்விகள்லாம் கேட்பாங்கன்ற மாதிரியான ஒரு நாலேஜும் வந்து இருக்கும். ஸோ டெஸ்ட் எடுத்து உங்கள் திறமைகளை கிரெட் அப்கிரேட், பேடிஎம், யாத்ரா, மீஷோ மாதிரியான பல நிறுவனத்தில் வெளிப்படுத்துவதற்கான இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை தவற விடாதீர்கள். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு, ரெஜிஸ்டர் பண்ணிட்டு ஃப்ரீயாக டெஸ்ட் அட்டென்ட் பண்ணி பாருங்க. அதே மாதிரி இதில் டாப் ஸ்கோர் பண்ணுறவங்களுக்கு ஐஃபோனு, மேக்புக்கு, இந்த மாதிரியான விஷயங்களும் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதில் ஒரு டாப் ஸ்கோரராக நம்ம சப்ஸ்கிரைபர் இருந்தால் நமக்கும் ஒரு பெருமை தான். ஸோ லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். பேக் டு த டாபிக். அடுத்து பாசிட்டிவ் பர்சனாலிட்டி. அந்த பொண்ணுகிட்ட பேச போகும்போது ஒரு விஷயத்தை அந்த 30 செகண்டில் நீங்கள் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். அதுதான் நெகட்டிவிட்டி. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் கிரியேட் பண்ண 30 செகண்ட் தான் இருக்கும்போது நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு கமெண்ட்டும் முக்கியம். எந்த விஷயத்தை பற்றி சொல்கிறீங்களோ அதை வச்சு தான் நீங்கள் யார், எந்த மைண்ட் செட்டில் இருக்கீங்க, உங்கள் சென்ஸ் ஆஃப் ஹியூமர் என்ன, லைஃப்பில் உங்களோட ஆட்டிடியூட் எப்படி இருக்குன்றதை அவங்க ஜட்ஜ் பண்ணுவாங்க. இந்த 30 செகண்டில் நீங்கள் வெறும் கம்ப்ளைண்ட் மட்டும் பண்ணால் என்ன ஆகும்? ஒரு கான்வர்சேஷன் தொடங்கும் போதே நெகட்டிவான பிகின் பண்ணால் உங்கள் மேலே இருக்கக்கூடிய அவங்களோட ஒப்பீனியனை அது அஃபெக்ட் பண்ணிடும். இப்படி நீங்கள் நெகட்டிவாக பேசுகிறத வச்சு நீங்கள் ஒரு நெகட்டிவான ஆளுன்றதை அசியூம் பண்ணிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களை விட்டு அவங்க விலகி போயிடுவாங்க. ஏன்னா பொண்ணுகளுக்கு எப்பயும் கான்ஃபிடென்ட்டான, பாசிட்டிவாக பேசக்கூடிய ஆண்களை தான் பிடிக்கும். அவங்களோட கான்ஃபிடென்ஸை இழுத்து கீழே போடுற ஆள்கிட்ட பேச விரும்ப மாட்டாங்க. அதனால அந்த 30 செகண்டில் பாசிட்டிவான விஷயங்களை பேசலாம். அடுத்து ஸ்டே ஆன் த சர்ஃபேஸ்.
கம்ப்ளைண்ட் பண்ணுறதை நிறுத்துகிற மாதிரி ரொம்ப பர்சனலான விஷயத்தையும் பேசக்கூடாது. ரொம்ப எக்ஸ்பிரசிவாக இருக்கணும்னு நினச்சி பொண்ணுகிட்ட ஓவர் ஸ்டெப் எடுத்து சிலதை ஷேர் பண்ணுறதா நினச்சி பர்சனல் விஷயங்களை நம்ம சொல்ல போனால் அந்த பொண்ணு அன்கம்ஃபர்டபுளாகவும் ஆக்வர்டாகவும் ஃபீல் பண்ணுவாங்க. அவங்க கூட ஒரு இன்டிமேட் கனெக்ஷனை கிரியேட் பண்ணுறதா நினச்சி உங்கள் கதையை இல்லை சில ரகசியத்தை சொல்ல போனாலும் மேலோட்டமாக தான் அதை நீங்கள் சொல்லணும். நீங்கள் உங்கள் லைஃப்பில் டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுறதையும் இல்லை பெயின்ஃபுல்லாக இருந்த கதையையும் டிப்ரெஸிங்கான மொமெண்ட்டையும் சொல்கிறது உங்கள் மேலே தேவையில்லாத நெகட்டிவான இம்ப்ரெஷனை அவங்களுக்கு கொடுக்கும். அந்த 30 செகண்ட் தான் உங்கள் கூட டைமை இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்றத தீர்மானிக்கும். நான் சொல்கிற மாதிரி இந்த இம்ப்ரெஷன் சேட் எமோஷ்னலாக இருந்தால் நீங்கள் ஒரு ரஃப் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஆகிறோம். அடுத்து ஆஸ்க் ஹெர் கொஷன்ஸ். ஏற்கனவே நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கோம்ல, கம்ப்ளைண்ட் பண்ணுறதையும் பர்சனல் ஸ்டோரியும் சொல்கிறத நீங்கள் நிறுத்தணும். ஆனால் இந்த நேரத்தில் என்ன தான் பேசணும்? அவங்ககிட்ட கேள்வி கேட்குறது ஃபுல் ப்ரூஃப் பண்ண ஒரு விஷயம். கேள்வியை கேட்கும்போது உங்களுக்கும் அவங்கள பற்றி தெரிய ஆரம்பிக்கும். இந்த கேள்வியுமே அவங்க வாழ்க்கையில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்க மாதிரி கேட்கணும். நீங்கள் ஒரு நல்ல கேள்வியை கேட்டால் ஒரு நல்ல கான்வர்சேஷனையும் உங்களுக்காக வாங்குற மாதிரி இருக்கும். கேள்வியை கேட்கறதுக்கு முன்னாடி 2 விஷயத்த பண்ணிக்கணும். எஸ் ஆர் நோ சொல்கிற மாதிரியான கேள்வியை கேட்காம ஓப்பன் எண்டட் கொஷனை கேட்டால் தான் அவங்க இன்ட்ரெஸ்டடாக ஆன்சர் பண்ணுவாங்க. இது புரிஞ்சுதா? உதாரணமாக நீங்கள் அவங்களோட ஹோம் டவுன் பற்றி கேட்குறீங்க. உங்களுக்கு அங்கே வளர்றது பிடிச்சிருக்கான்னு கேட்டால் அவங்க ஆமாம் இல்லைன்னு 2 பதிலில் ஒன்றை சுருக்கமாக சொல்லிட்டு கான்வர்சேஷனை முடிச்சிருவாங்க. இப்படி கேட்டால் உங்கள் 2 பேரோட கான்வர்சேஷன் முடிஞ்சு போயிடும். அவங்கள பற்றி தெரிஞ்சுக்க சான்ஸே இல்லாமல் போயிடும். பதிலாக அந்த ஹோம் டவுனில் வளர்ந்தீங்களே, அங்கே உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு கேட்கணும். இப்படி கேட்டால் கான்வர்சேஷன் ஓப்பன் ஆகும். செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, அவங்க சொல்றதை கவனிக்கணும். சில பேர் நல்ல கேள்வியை கேட்டுட்டு அவங்க சொன்ன ஆன்சரை கவனிக்காம விட்டுடுவாங்க. இதனால உங்க அட்டென்ஷன் போயிருச்சுன்னு நினைச்சு பேச்சை நிறுத்திடுவாங்க. அதனால கேள்வி கேட்டா பதிலை கவனிக்கும்ன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நீங்க அவங்க பேசுறத நல்லா கவனிக்கிறீங்கன்னு மட்டும் காமிக்காம இயற்கையாகவே அந்த கான்வர்சேஷன் ஓப்பன் மைண்டடா ஆகிரும். அடுத்து ரிட்டன் த ஃபேவர். நீங்கள் எப்படி கேள்வி கேட்குறதுல மட்டும் குறியாக இருக்கிறீங்களோ அதே மாதிரி பதில் சொல்கிறதுலையும் இருக்கணும். உங்கள் லைஃப்பில் நடந்ததை பற்றி பேசலைன்னா ஒரு கான்வர்சேஷனில் பில்டு பண்ண முடியாது. ஆன்சர் பண்ணுறதுல மட்டும் அவங்க இருக்காமல் உங்களை பற்றியும் சிலதை கற்றுக்க நினைப்பாங்க. ஏன்னா நீங்கள் அவங்களுக்கு நல்லா ஃபிட் ஆகுவீங்களான்ட்டு பார்க்க நினைப்பாங்க. ஸோ கூலாக இருக்க உங்கள் எமோஷன் எல்லாத்தையும் அடைச்சி வைக்கிறதா ட்ரை பண்ணாதீங்க. நீங்களும் எக்ஸ்பிரசிவாக இருக்கணுன்றதை மறந்துடாதீங்க. அந்த பொண்ணே உங்ககிட்ட கேள்வி கேட்டால் ரியலான ஜென்யூனான ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. அது மாதிரி ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் நல்லா இருக்க ரொம்ப நேரம் ஒரே டாப்பிக்கை பற்றியும் பேசாமல் உங்கள் செல்ஃப் இன்ட்ரோ கொடுக்குற மாதிரியும் இல்லாமல் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்டவர் அப்படின்றது மட்டும் கிளிம்ஸ் மாதிரி கொடுத்தாதான் உங்க கூட அவங்க கனெக்ட் பண்ண நினைப்பாங்க. இதில் அவங்களுக்கு பிடிச்சது உங்ககிட்ட இருந்தால் இன்னும் உங்கள் ரிலேஷன்ஷிப்பை அவங்க கூட ஸ்ட்ராங் ஆக்கிக்கலாம். அடுத்து ஓப்பன் யுவர் பாடி. பேசுறது கான்வர்சேஷனில் முக்கியமாக இருந்தாலும் எப்படி பேசுகிறீங்க அப்படின்றதும், அதாவது உங்கள் பாடி லாங்குவேஜும் ஈக்குவலான இம்பார்ட்டண்ட்டான ரோல் ப்ளே பண்ணுது. நீங்கள் ஒன்றை எப்படி சொல்ல வர்றீங்க அப்படின்றதோட டோன் உங்கள் பாடி லாங்குவேஜுக்கு ஏற்ற மாதிரி மாறுது. உதாரணமாக நீங்கள் அவங்க வாழ்க்கையை பற்றி கேட்கும்போது க்ளோஸ்டான பாடி லாங்குவேஜில் கேட்டால் அவங்க உங்ககிட்ட ஷேர் பண்ண தயங்குவாங்க. அதே நேரம் நீங்கள் அவங்க சொல்கிறத கவனிக்கலன்னு தோணும். இது நீங்கள் ஓப்பன் அண்டு ஃப்ரெண்ட்லியான பாடி லாங்குவேஜில் கேட்டால் இது இன்னொரு வடிவமாக போகும். நீங்கள் பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கிற மாதிரியும் ஆர்வமாக இருக்கிற மாதிரியும் அட்டென்டிவாக அண்ட் கம்ஃபர்டபுளாக அவங்களுக்கு தோணும். இதனாலேயே அவங்க நீங்கள் கேட்ட கேள்விக்கு பாசிட்டிவான லாங்கான பதிலையும் சொல்லுவாங்க. நீங்கள் எப்படி இன்ட்ராக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் 30 செகண்ட் டிசைட் பண்ணும். ஸோ உங்கள் இன்டென்ஷனுக்கு ஏற்ற மாதிரியான பாடி லாங்குவேஜ் இருக்கான்னு உறுதிப்படுத்திக்கோங்க. அடுத்து ஃப்ரெண்ட்லி டீசிங். இப்போ பார்த்த ஒருத்தரை நீங்கள் டீஸ் பண்ணுவீங்களா? உங்களுக்கு பழக்கமான ஓல்டு அண்ட் லாங் டைம் ரிலேஷன்ஷிப்பை தான் நீங்கள் டீஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ரிலேஷன்ஷிப் ஸ்டார்டிங்கில் இருந்தே நீங்கள் பண்ணலாம். அவங்க வித்தியாசமாக பண்ணால் இல்லை சொன்ன விஷயத்தை வச்சு ஒருத்தரை நீங்கள் டீஸ் பண்ணலாம். ஆனால் நீங்கள் ஒரு சரியான ரீசனுக்காக தான் டீஸ் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அவங்கள ஸ்டூபிடாக காமிக்கிற மாதிரியான எதையும் பண்ணிடாதீங்க. அவங்கள பற்றி சிரிக்கணுன்றது உங்களோட எய்மாக இல்லாமல் அவங்க கூட சேர்ந்து சிரிக்கணுன்றது உங்களோட எய்மாக இருக்கணும். இதை நீங்கள் சரியா பண்ணிட்டா கான்வர்சேஷனோட டோனையே இது கண்டிப்பா சேஞ்ச் பண்ணும். இப்படி மாற்றும் போது உங்க கான்வர்சேஷன் நல்ல காமெடியா போகும். ஆமா, அவங்கள டீஸ் பண்ணும்போது ஏன் இந்த கான்வர்சேஷன் நல்லா போகுது? ஏன்னா இது உங்களோட சென்ஸ் ஆஃப் ஹியூமரை காமிக்குது. ஒரு நல்ல கான்வர்சேஷன் என்ன பண்ணுமோ இல்லையோ, ஆனால் ஒரு ஜோக்கான கான்வர்சேஷனில் இன்னும் அதிகமாக உங்ககிட்ட பேசுகிறத அவங்களோட ஆர்வத்தை தூண்டிவிடும். இதனால் மறுபடியும் உங்ககிட்ட பேசுகிற சான்ஸுக்காக அவங்க வெயிட் பண்ணலாம். அடுத்து ஃபோக்கஸ் யுவர் அட்டென்ஷன்.
இந்த 30 செகண்டில் உங்கள் அட்டென்ஷனை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரியான பொருளை வச்சுருக்காதீங்க. அது உங்களோட ஃபோனாவோ இல்லை ஒரு ஃப்ரெண்டாவோ இல்லை உங்கள் மைண்டில் அடிக்கடி தோன்ற எண்ணங்களாகவும் இருக்கக்கூடாது. ஒரு நல்ல ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனை ஏற்படுத்தணும்னா நீங்கள் ஒரு விஷயத்தை கண்டிப்பாக பண்ணணும். அது என்னன்னா உங்களை டைவர்ட் பண்ணாத அட்டென்ஷனை அவங்களுக்கு கொடுக்கணும். அதுக்காக நான் கான்வர்சேஷன் முடிகிற வரை அவங்களையே ஃபோக்கஸ் பண்ணி பார்க்க சொல்லலை. அதே நேரம் நீங்கள் அவங்கள கவனிக்கலன்றதையும் இல்லை கேர் பண்ணிக்காத மாதிரியும் நடந்துக்க கூடாது. நீங்கள் அந்த பொண்ணுகிட்ட பேசும்போது 3 விஷயங்களை பண்ணுறதன் மூலமாக அவங்களுக்கு உங்களோட அட்டென்ஷனை கொடுக்கலாம். 1, அவங்க பேசும்போது தலையசைக்கணும். 2, கொஞ்சம் ஸ்மைல் பண்ணணும். அண்ட் அவங்களோட ஐ கான்டாக்ட் வச்சுக்கணும். ஸோ நீங்கள் கவனிக்கிறீங்களா அப்படின்றத பொறுத்து தான் அவங்க பேசுவாங்க. அதனால இந்த 3 சிக்னல்ஸ் ஆஃப் அட்டென்ஷனை உங்ககிட்ட பேசும்போது அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. இதன் மூலமா உங்க கான்வர்சேஷன் ஈஸியா பில்ட் ஆகும். அடுத்து அவாய்டு பாரோடு லைன்ஸ். அந்த பொண்ணுகிட்ட பேச நேரம் கிடைக்கும் போது அந்த பொண்ணுகிட்ட நீங்கள் ஒரு ராங் இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணிட்டா எல்லார் மாதிரியும் நீங்களும் அந்த பொண்ணு வாழ்க்கையில் வந்துட்டு போன பையன் மாதிரி தான் நீங்களும் போயிடுவீங்க. ஆனால் அதே நேரம் அந்த 30 செகண்டில் ரைட் இம்ப்ரெஷன் உங்கள் மேலே வந்தால் உங்கள் ரிலேஷன்ஷிப் இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். அந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனை நல்ல இம்ப்ரெஷனாக ஏற்படுத்தணும்னா ஒரு பிக்கப் லைனில் இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். பல பேர் பிக்கப் லைனில் நல்ல காமெடியாக அந்த பொண்ணை முதல்ல சிரிக்க வைக்கணும்னு நினைக்கிறாங்க. சில நேரம் தான் காமெடியான பிக்கப் லைன் ஒர்க் அவுட் ஆகுமே தவிர எல்லா நேரம் இது கரெக்டா வந்துராது. சோ ஒரு நல்ல பிக்கப் லைன் எந்த பொண்ணுக்குமே உங்க மேல கோபம் வராதபடி கொண்டுட்டு போகும். அடுத்த தடவை நீங்க ஒரு பொண்ணை அப்ரோச் பண்ணும்போது இப்ப பார்த்த இந்த 9 மெத்தட்ஸ்ல 30 செகண்ட் ரூல் ஆஃப் அட்ராக்ஷனா யூஸ் பண்ணி கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்றதன் மூலமா நீங்க ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை கிரியேட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். மேலும் இது மாதிரியான இன்னும் நிறைய வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட மறந்துடாதீங்க. இன்னொரு நல்ல வீடியோல மீண்டும் சந்திப்போம். நன்றி.